ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் என் மாமனும் பாண்டிச்சேரி தான் கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் விழுப்புரம் மகாலட்சுமியை பார்த்துட்டு அப்படியே மதடிப்பட்டு பைபாஸை ரீச் பண்ணிட்டோம். அங்கே போனால் டோல்கேட்டில் வந்து காசு கொடுத்தா தான் அவனை விடுன்னு சொல்லிட்டானுங்க. அப்புறம் நம்மக்கிட்ட ஃபாஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னோடனே அவனுங்க ஃபாஸ்டாக் காமிச்சதும் விட்டுட்டானுங்க. அப்படியே அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லுன்னு ஒரு சாங்கை போட்டு விட்டு அப்படியே பைபாஸில் ஏறி போய் நேர்ந்துட்டோம். சொல்லுன்னு அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு போய்க்காது. சரி, கார் ஓட்டந்து போதும் நிறுத்து, கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு சானாப்பு ஒரு மாதம் ஒன்று வாங்கிக்கினேன். அப்படியே மாதம் மடக்கு குடிச்சிட்டு போகிற வழியில் தாகமாக இருக்குதுன்னு அப்படியே பாண்டிச்சேரி ரீச் ஆனதும் நம்ம போகிற வேண்டிய இடத்துக்கு வழி தான் சொல்லிட்டு போனால், இந்த வழியிலடா ராசா, நீ தப்பான வழியில் வந்துட்ட, வேறு வழியில் போகணுண்டா அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே வேறு வழிக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கம்பெனி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு தேவையான பொருள் ஒன்று வாங்கிக்கினேன், சாக்கு வாங்கிக்கினேன். அதையே தூக்கி பார்த்தா நம்மளும் தூக்கி தலைமையில் வச்சுட்டா பொண்ணு. சரி வச்சிட்டாடே சொல்லிட்டு நம்ம தூக்கிட்டு போயிட்டு அப்படியே காரில் டிக்கியில் போட்டு டிக்கி ஓப்பன் பண்ணுறா சொல்லி டிக்கியில் போட்டு அப்படியே கார் எடுத்துன்னு அடுத்த பாயிண்ட்டு கிளம்பிட்டோம். அடுத்த பாயிண்ட் ஒரு பிளேட்டை ரெடி பண்ணது தான் போகிறோம். உங்களுக்கு தேவையான பிளேட்டை ரெடி ஆர்டர் கொடுக்க போனோம். ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே செஞ்சுட்டு அந்த பிளேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறோம். அங்கே போய் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன், தம்பி நான் வரேன்டா முந்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அண்ணன் வந்தார். அப்படியே அவர் கூட போனதுக்கு கன்வேர் காமிச்சார். சரி, நம்மளுக்கு தேவையான கன்வேரை அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த கன்வேரை ஒரு ஆர்டர் போட்டு கிளம்பிட்டோம். அப்படியே பசிக்கு சொல்லிட்டு ஒரு கடையில் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதும் அதுக்கப்புறம் இங்கே பால் சர்பத் நல்லா இருக்குண்டா சொல்லி எங்கள் மாமா ஒரு கடைக்கு கூட்டு போனால் அங்கே போய் பால் சர்பத்து ஒரு மடக்குன்னு ஒரு கிளாஸை குடிச்சிட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் தேவையான ஜல்லடியை வாங்கிக்கினேன். அதுக்கப்புறம் செயின் பிளாக்கை வாங்கிக்கினேன். அப்படியே கிளம்பிட்டோம். அது வாங்கிறதுக்கு பொழுது போயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் பங்கில் பெட்ரோல் போட்டுக்கினேன், ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கினேன். அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் சரியான டிராஃபிக்கு. என்னடா அது பார்த்தா சசிகலா வராங்களாம். அங்கே போகும்போது பார்த்தோம், சசிகலாவை பார்த்தோம். அப்படியே யூட்டன் போட்டு போகிறாங்க பாருங்க, இதை போகிறாங்க பாருங்க. சரி, அவங்கள பார்த்துட்டு அப்படியே கார் எடுத்துன்னு கிளம்பிட்டோம். நைட்டில் ட்ராவல் பண்ணலே ஜாலியாக தான் இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ராவல் பண்ணிக்கிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.